ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது அன்னையிடம் முழுமையான சரணாகதி அடைந்து பக்தியுடன் அவர்களை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நமது ஹிருதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் ஹிருதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பின் தத்துவத்தின் மூலம் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் தெய்வீகத்தோடு இணைந்திருக்கின்றோம் என்கின்ற உண்மையை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்தி விடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் ஆன்மீகத்தில் முன்னேற்ற பாதையில் மேன்மேலும் வளர்ச்சியில் ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी सरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुंडलिनी साक्षात् श्री शक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की
साक्षात् श्री शक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रा स्वामिनी मोक्ष प्रदायिनी माता श्री निर्मला देवी नमो नमः। श्री गणेश मंदिरम। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் இதயபூர்வமாக மனப்பூர்வமாக நாம் கேட்க வேண்டும். காலை நேரத்தில் செய்கின்ற இந்த தியானத்தில் நாம் எந்தவித வெளி தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம இந்த தியானத்தில் அமர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம செய்து கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த எதிர்மறைகளும் சக்கரை பிடிப்புகள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கி நமக்கு நன்றாக அந்த தெய்வீகத்தினுடைய நுண் அதிர்வுகள் நமக்குள்ள உட்கிரகிக்க முடியும், உணரவும் முடியும். சிந்தனைகளும் நமக்கு அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம இதயபூர்வமாக நம்ம கேட்கணும். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கான தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிலையை எட்டுவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் சவால்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்களம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாட்சாத். ஓம் த்வமேவ சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தூய்மையான ஆசையை, விருப்பத்தை நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள்ளும் எங்களுக்கு வெளியிலும் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளை அகற்றுபவராவீர். எங்களின் தியான நிலையில் நாங்கள் மேன்மேலும் ஆழமான அமைதியான நிலையை எட்டுவதற்கும் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக பிரதிபலிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் ஒருங்கிணைந்த ஆனந்த நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் ஞானத்தையும் விவேகத்தையும் உணர்த்துவதோடு உண்மையை உணர்த்தி எங்களை சஹஜ யோகிகளாக நிலை நிறுத்துகிறீர்கள் அம்மா. ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களில் சரியான வழிகாட்டுதலை காட்டி அதற்குரிய சக்தியை அளிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் பணிவானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பதோடு என்றென்றும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர், நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்கின்ற உண்மையும் எங்களுள் ஆழமாக தயவு செய்து பதிய வைத்திருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
கவனம் மெதுவாக நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கவனத்தை கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். ஸ்ரீ மகா லக்ஷ்மியாக இருக்கும் தாங்கள் விராட்டாங்கனாவாக இருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் இந்த மனித பிறவியில் எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள் அம்மா. ஸ்ரீ மகா விஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை தந்ததோடு நாங்கள் கருணை உள்ளத்தோடும் சகிப்பு தன்மையோடும் தியாக குணத்தோடும் இருப்பதற்கும் சமநிலையிலிருந்து நாங்கள் உண்மையை உணர்ந்த சஹஜ யோகிகளாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறீர்கள் அம்மா. தாய், என்றென்றும் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் தெய்வீகத்தோடு இணைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பதற்கும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற்று ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலையாக நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரை போன்ற பக்தியுடன் கூடிய சந்தேகமற்ற சரணாகதியை தங்களிடத்தில் நாங்களும் கொண்டிருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், அனைத்து அசுர சக்திகளை அழிப்பவர் தாங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அழித்துவிட்டு நாங்கள் அன்பானவர்களாகவும் பணிவானவர்களாகவும்
ஞானமுடையவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரம், நமது வலது கையை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா எங்களுக்குள் தூய்மையான தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தருபவர் தாங்களே ஆவீர். அந்த ஞானம் எங்களுக்குள் உணர்த்தப்படும் பொழுது உண்மை எதுவென்று எங்களுக்கு புலப்படுகிறதம்மா. நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருப்பதற்கும் தங்கள் அருளால் எங்களுக்குள் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த படைப்பாற்றல் திறனுக்குரிய செயல்கள் அனைத்தும் சகஜ யோகத்தை பரப்பும் பணியில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் செயல்களில் நாங்கள் எங்கள் கவனத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருந்து செயல்படும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரமும் அகற்றப்படுகிறதம்மா. நாங்கள் தங்கள் அருளால் வலிமையுடையவர்களாக இருக்கிறோம். தாயே, என்றென்றும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய நடு பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயராவீர். ஆதி குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கும் தாங்கள் எங்களை சுயம் குருவாக மாற்றியிருக்கிறீர்கள். தாயே, எங்களின் சுயம் குரு தத்துவத்தையும் நாங்கள் உணர்ந்து எங்கள் செயல்களில் அவற்றிற்குரிய கண்ணியத்தோடு நாங்கள் நடந்து கொள்வதற்கும் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நாங்கள் உணர்ந்த நிலையில் கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் தத்துவத்தையும் எங்களுக்குள் நிலைநிறுத்திவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம் மெதுவாக நமது இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவீர். தாங்களே ஸ்ரீ சிவன். தாங்களே ஸ்ரீ சக்தியாவீர். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதானம்மா. ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ மொழியோ இனமோ பெயரோ அல்ல. நாங்கள் தங்கள் அருளால் ஆத்மா மட்டுமே. தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் தங்களின் அன்பை உணர்ந்த ஆனந்த நிலையில் இருக்கிறோம் தாயே. என்றென்றும் எங்களின் அந்த ஆனந்த நிலை உண்மை நிலைப்பாட்டோடு உணர்ந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அன்பு தத்துவத்தை உணர்ந்த நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அதற்கான உறுதிப்பாட்டுடன் கூடிய வலிமையை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாவீரராவீர். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் மமகாரத்தையும் அகற்றுபவராவீர். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை அகற்றி அதற்குரிய தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் அகற்றி எங்களை தூய்மையான ஆத்மாவாக நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. தயவு செய்து எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துவதோடு நாங்கள் எங்களின் அறியாமையினால் செய்த தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாவீர சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாவீர். தங்களிடத்தில் எங்களின் சகஸ்ரார சக்கரம் சரணடையட்டும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்திருக்கின்றோம். எங்களை சகஜ யோகிகளாக மாற்றி அமைத்ததோடு எங்களுக்கு சகஜ யோகத்தை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் எங்களின் தியான நிலையில் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு எங்களின் தியானம் ஆழமாக இருக்க வேண்டும் அம்மா.
தயவு செய்து நாங்கள் அந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமக்கான இந்த தியான நிலையில் நம்முடைய கவனம் முழுமையும் நமது சகசிரார சக்கரமும் அதற்கு மேலேயும் இருக்க வேண்டும். நமது இந்த தியான நிலையில் நாம் இன்னும் அந்த அமைதியையும் ஆழத்தையும் உணர்வதற்கு ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षातात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुचानुमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्भदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरं कनादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरग अर्थेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् अहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निश्रुतगायत्री छन्दक गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषगध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परं
एवं ध्यायति यो नित्यं सा योगी योगिनां हरः। नमो वराधपदये नमो गणपतये नमः ब्रह्मदपदये नमस्ते अस्तु लम्बोदराय ईहदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः। நமது எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் நாம் சில நிமிடம் நமது இதே ஆனந்த அமைதியான தியான நிலையில் நிலைத்திருக்கலாம். நமது இதே தியான நிலையில் 1997 அன்னை அவர்கள் சஹஸ்ரார பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவை கேட்கலாம். Today we all have assembled here to worship the Sahasrara. As you have realized that Sahasrara is a very important part of the subtle system. Of course, this is a great day in 1970 that this chakra was opened up. But by that, what you have achieved, we have to see it. First of all, when the Kundalini rises, she goes to your void. Where is your dharma? And your dharma gets established. At the Nabi chakra, we can say around the Nabi chakra, your dharma gets established, which is the innate, pure, universal religion, is established. But then the Kundalini rises higher. Despite the establishment of the dharma, we start becoming little bit aloof from other societies because we find they are adharmis. They have no dharma. Also, I think we are afraid that we might get caught up with their adharmas. So at that stage, we don't want to cross the limits of Sahaja. Want to keep to Sahajogis, to Sahaja program, and to our personal Sahaja life. Of course, it's important because first this chakra must be fully nourished. And this chakra is actually moves round the Nabi chakra, which we know as Swadhisthana. This Swadhisthana chakra is in a way very important because it supplies energy to the brain. So when dharma is established, the subtle energy pushes through the Kundalini more energy for the Sahasrara.
and also the energy for dharma, which was in the Sahasrara, in the Swadhisthana, also starts flowing with it. It crosses over and starts rising in the Sahasrara. Till then, I would say, we are not yet full Sahajogis. Because one can become fanatic about Sahaja. I've seen people who are so fanatic that they cannot even meet people who are not Sahajogis. They cannot even talk to people who are not Sahajogis. And all the time they are frightened of meeting people who are not Sahajogis. Of course, you need not meet people who are evil, people who are against Sahaja, who talk against it. But those who are seeking the truth, which is our duty, that we have to go to them. So when it reaches the state where it is established in the brain, that time we go beyond dharma. Dharmatit, we become beyond. Dharma means that dharma becomes part and parcel of our being. We cannot lose it. Such dharma becomes within us a part and parcel, which is a very great achievement, because then you don't have to do any rituals. You don't have to worry about meeting other people. You don't have to worry that your vibrations will be harmed. Then you don't catch from anyone. You don't catch also other negative forces. No one can harm you. That I call as the completion of your Shraddha. That time Sahasrara is so fully enlightened that you become dharma. For example, we can give the example of Christ. Christ saw a prostitute being stoned. Now, Christ had nothing to do with the prostitute, just the opposite of it. But when he saw she was stoned, he took a stone in his hand. And he says that those who think who have not sinned at all can throw a stone at me. And everybody was stunned. Why is he taking the side of a prostitute? He is a religious man. He should also put stones on her. But he was standing on truth. That's exactly what happens to you when it is established in Sahasrara, that you stand on truth. There's a little difference in I would say, in dharma and in truth. A dharma person might become too dharmic, illogically dharmic, and go to the right or to the left. A dharmic person might think he is the superior person to others. That why should he try to save anybody else? Let them go to hell. Who cares? This kind of an attitude can come in a person who is dharmic. Also, I have seen some Sahajogis who start new methods in Sahaja. You do like this, so it will be all right. You do like that, it will be all right. Because they are not stagnated at the point of dharma. So they start telling people that you do this way, do that way. But when you rise to the point of truth, then you don't do any rituals. You don't need any ritual. You are not bothered. Because you are in dharma. And here
you are standing on the truth. And truth is much greater than dharma. For example, a person who is standing on truth, he doesn't care for any absurd ideas about religion, even about Sahaj religion. He doesn't care that after all this is Sahaj, this is not Sahaj. He goes beyond. In the sense he sees a global truth within himself. He sees the truth which is all pervading. Not only sees, but he knows and he feels, and he is in that truth. So when dharma flowers into truth, it's a very beautiful happening, and that should happen to all of you. So many things can linger on if you are only on the dharma level. I've seen people going into ego, making money. Sometimes they don't even ask me and go on doing things which they should not do. They do wrong things which are not good for such. There is no humility about it. And they don't understand that whether this dharma is standing on truth or untruth. So we have to go to the foundation of dharma, which is truth. As described before, it's a tree of life which has got its roots up in the brain and the branches in the body. So you have to go to the roots of everything, and that is the place where you reach when you are absolutely established in Sahasrara. In the Sahasrara are the roots of all these ideas we have, or we can say all these swarupas we have taken. We have now become dharmic. What is the root of dharma? Why should we be dharmic? What is the need to be dharmic? There are many people in this world who are extremely adharmic, living very well, according to, outward expression. We feel that they're very happy people, they're all right, they're enjoying themselves, while we are deprived, perhaps, of all the so-called enjoyments of these people. So at the state of only dharma, things become very important to us, which may not be standing on truth. There's so many things like that I can point it out to you, that how Sahajogis falter even after achieving dharma state, they falter. I've seen people giving up their drugs, alcoholism, giving up other kinds of addictions, even their language improves. And their, we can say, behavior is changed. They become humbler people, no doubt. But still, they are conscious that they are standing on dharma. This consciousness has to disappear. At the stage of Sahasrara, this consciousness disappears because truth is love and love is truth. That is the point where the Kundalini meets the heart chakra. As you know, the pita of heart is here. So when Kundalini pierces through that heart chakra, what starts flowing in the brain, in the Sahasrara, is the truth, but truth that is love. There's a difference between truth as itself and truth that is love. So out of love for that prostitute, that Christ stood by.
He stood on the roots of truth, no doubt, but what was flowing through his heart was the love, the pure love. So now, when we have pure love for someone, we see the whole thing in a different manner. We see a person in a different manner. And it becomes very sweet. Otherwise, truth can be very bitter, can be very painful. But truth, which is adorned with love, is just like a flower without the thorns. It's very interesting how a person who is pouring with love and is standing on truth. That's the personality you have to become. Now, in the expression of love, we can take an example to understand. Supposing I meet somebody and he's telling all kinds of horrible things about another person. So I feel tremendous love for him as well as for the person whom he's telling all these things. So now, I take to lie, a complete lie, which is the truth also, in a way. I tell that person, see, what are you talking? The person about whom you are saying all this has been just praising you all the time. And here you are talking like this. Now, this is not the truth, actually. But you take the help of the lie, the other side of the truth, to bring out a friendship between the two persons. So this is what is the work of love, that it tries to bring people closer to each other, to say things by which they become one, united. So all the divisive methods that we have used so far just disappear, and we try to understand what is the method by which we can join people's heart. As it is, you are in collective consciousness. But this collective consciousness, if it is superficial, you can achieve great results like as you have done it. Maybe you can build beautiful ashrams, you can do all this. But when it is filled with love, collective consciousness, then the joy is complete of collective consciousness. Now people talk of peace. You cannot have peace without this new awareness, we call it collective consciousness. But in that also there has to be the main tattva, principle of love. For example, now Sahaj Yogis, say from Germany and Austria, are going to Israel. It's very fulfilling. I was happy that they have chosen for this puja people from Israel. And then I found Israelis coming to Egypt, forgetting all that Muslims have done to them. It's really remarkable how people get attracted towards expression of their love to their fellow men, to other Sahaj Yogis. And once it starts growing, you will be surprised how we can change this world. Most of the problems, human problems, are due to hatred. And it's very commonly used, I hate. It's absurd.
It's a sin to hate someone. Why do you hate someone? You can hate the sin, you can hate the evil, but you should not hate people just for hating's sake. This hatred that we have is responsible for all the problems we have had so far. Because one person becomes very powerful. By dividing people, he becomes very powerful. And these divisive things have really crushed so many countries. For example, our country was divided by the British. Now they are having the division. This doesn't stop. By dividing us, what has happened? All the countries who have gone away from India are suffering very much. Those people who tried to divide the country thought that they'll become prime ministers, this, that. Most of them have been murdered by their own people. You can see clearly how hatred manifests. It starts from a small point and it manifests all over. Very clearly, it can be seen in any country being divided. There's no need to divide any country. That creates more hatred and more trouble. In the same way, in Sahaj Yoga, we should not think of have divisions. Now we have got a beautiful land. As you must have heard about near the Ganges. Now people are thinking if they can have separate houses, separate compounds. Why? You know how to live collectively, you enjoy collective life. So why do you want to have separate houses? What secrets are we going to have from each other? After all, whatever we do is known on the vibrations. You cannot hide anything. So why have separate houses? Why do you want to have some privacy? Because in Sahaj Yoga there is no privacy. We know about everyone. What are they up to? What are their problems? What chakras they are catching? Isn't it? So there is no secret about anything in Sahaj Yoga. Everyone knows about everyone. So what's the use of having privacy also? I can't understand. It's like this, you see, still the mind is working like that. Then they are thinking of inheritance. All right, I was saying that you can have inheritance, but if your son is not a Sahaj Yogi, what to do? We cannot keep a culprit there to trouble everyone. It is not the rules and regulations that are going to keep you happy and joined together, but it is the pure collective consciousness and its law. Because as you know, we have no proper organizations, we have no clergyship, we have nothing like that. Leaders also can shift more times than Ganges River can shift its course. So there is nothing like that. It's all on a shifty sand we are standing all the time. And your mother is another one who tries all kinds of tricks. The reason is I want you to stand on rocks. And this rock is emitting love, is emitting that divine love. And the joy of that love is really so beautiful. For example, people would like to have their separate bathrooms, especially Indians. Suddenly they have become Britishers and Britishers have become Indians, you know. Indians want to have their separate bathrooms. I don't know why. And this is a very common disease with Indians. And it is also spreading to other people. I feel sometimes that they want to have their separate bathrooms.
In a collective life, there's no need. You don't even know. But if you ask me, I won't even know if I've been to bathroom or not. Just go there, come back. Finished. I have no time for all that. In the same way, you also should have a concept of a society which is living like an ocean. If ocean rises, they rise. If falls, they fall. Just one union of love. I am expecting that kind of a society at the foothill of Himalayas. And I'm sure all of you will realize that Himalaya being the Sahasrara of the world. Luckily, I wanted it to be done before the Sahasrara done. It is done. With the blessings of Himalayas, I should say. But Himalaya is also like a Sahasrara where the Kundalini has risen, where the vibrations have come out. And in the sky, you can see the vibration. But this Himalaya is ruled by a wrathful god called Shiva. That's the dangerous part of it. So we have to be very, very careful. If we try to play around, if we try to take to hatred among ourselves, take to divisive methods, take to something that is not Sahaj, this wrathful God is sitting on our head. He is also in Mecca. This is Makkeshwar Shiv there. If you try to misbehave, he comes out with his wrathfulness. Anywhere you are, you have to be very careful that this Shiva is everywhere. தாய், இன்றைய நாளில் எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களுக்கான இன்றைய தியானத்தின் மூலமாக சகஸ்ரார சக்கரத்தை பற்றிய புரிதலையும் நாங்கள் எவ்வாறு தியான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.